அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் எப்படிப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு நடக்க போகுது, அவங்க ராசியில இந்த 7 நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கு பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்களை அவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ஆஞ்சநேயரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்களை வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த ஆஞ்சநேயர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே ஒரே ஒரு கால் மூலியமாக உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 24 மணி நேரத்தில் இவர்களிடம் சிறந்த முறையில் தீர்வு சொல்லப்படுது. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். மறக்காமல் நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டே அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் ரிஷப ராசியில் இருக்கார், செவ்வாய் மீன ராசியில் இருக்கார், புதன் மேச ராசியில் அமர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் ரிஷப ராசியில் அமர்ந்திருக்காரு. மேலும் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரன் இந்த வாரம் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய 4 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மேலும் மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இருப்பதால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகவும் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த மகர ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் மகர ராசிக்காரர்கள். மேலும் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் 5ஆம் இடத்துல அமர்வதால் புதிய சொத்துக்கள் நீங்கள் வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் வாங்கி போட்ட இடத்துல வீடு கட்ட ஏற்பாடும் செய்வீங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நகை வாங்கி சேர்ப்பீர்கள். மேலும் சந்திர பகவானின் அனுகிரகத்தால் நீண்ட நாளாக ஆசைப்பட்ட வாகனத்தை நீங்கள் வாங்குவீங்க. இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் காணப்படுவீங்க. அதே போல் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 3ஆம் இடத்தில் அமர்வதால் பழைய வீட்டை புதுப்பித்து வர்ணம் பூசி அலங்காரம் செய்வீங்க. மேலும் உங்களுடைய தொழிலை விருத்தி செய்ய அதிக முதலீடு செய்வீங்க. மேலும் வசீகரமான பேச்சு வாடிக்கையாளர்களின் மனதில் இடம் பிடிப்பீர்கள். மேலும் அரசு ஊழியர்களின் வேலை திறனை மேலதிகாரிகள் உற்சாகமாக பாராட்டுவார்கள். அது மட்டும் இல்லாமல் தனியார் துறை ஊழியர்களுக்கு அலட்சியம் காட்டாமல் வேலை பார்த்து உற்பத்தியை பெருக்குவார்கள். மேலும் உணவு கடை சிறப்பாக நடக்கும். துணி வியாபாரம் அமோகமான லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் புதன் பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 4ஆம் வீட்டில் அமர்வதால் நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த 7 நாட்களில் சந்திப்பு தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்க ஒப்பந்தங்களை பெறுவீர்கள். மேலும் தோப்பு குத்தகையில் வருமானம் அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம் கிடைக்கும். மேலும் குரு பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 5ஆம் இடத்தில் அமர்வதால் உங்களுடைய தொழிலுக்கு ஏற்படும் எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீங்க. மேலும் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீங்க. இன்னும் சிலருக்கு அரசு வேலைகள் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வும் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் எந்த இடத்துல அமர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் திட்டம் போட்டு நீங்கள் செயல்படும் காரியங்களில் கூட சில நேரங்களில் சிக்கல்கள் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் எச்சரிக்கையோடு இருந்து உங்களுடைய வியாபாரத்தில் வெற்றியை நீங்கள் காண முடியும். அதே போல் ராகு பகவான் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் 3ஆம் இடத்தில் அமர்வதால்
உங்களுடைய எதிரிகளின் சூழ்ச்சியை முறியடிப்பீங்க. மேலும் கேது பகவான் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் 9ஆம் இடத்துல வருவதால் எதிர்பாராத பண வரவால் பழைய கடனை நீங்கள் அடைத்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகளில் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி அன்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுது, முக்கியமாக அவங்க என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, என்ன மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், முதலீடு ஏதாவது செய்யலாமா, பணி நிலைமை எப்படி இருக்குது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சு. மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ஆஞ்சநேயரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய வரவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் என 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலையை பொறுத்தவரையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், ராகு, சுகஸ்தானத்தில் புதன், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன் என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைய பெற்றிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 24/5/2024 அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரி பலன் இந்த 7 நாள் தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. மற்றவர்களிடம் பழகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் கௌரவமும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபார தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. மேலும் வியாபார தொடர்பான பயணங்கள் லாபம் தரக்கூடிய வகையில் தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த 7 நாட்களில் தங்களுடைய மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை கவனமாக செய்து முடித்து பாராட்டப்படுவீர்கள். மேலும் செயல்திறமை அதிகரிக்கும். குடும்பத்தில் சுமூகம் மற்றும் நிம்மதியும் இருக்கக்கூடும். மேலும் குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானமும் கிடைக்கும். உறவினர்கள் வருகையும் இருக்கக்கூடும். யாரிடம் பேசும்போதும் நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 7 நாட்களில் திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கக்கூடும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர்நிலையில் உள்ளவர்களோடு மன வருத்தங்கள் ஏற்படும்படியான சூழ்நிலைகள் வரக்கூடுங்க. மேலும் வாகனங்கள் மூலமாக செலவு உண்டாகலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு திறமையான செயல்பாட்டால் பாராட்டுகள் கிடைக்கும். மேலும் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு உயர் கல்வி தொடர்பான சந்தேகங்களை மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக இந்த 7 நாட்களில் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். மேலும் மன நிம்மதிகளும் ஏற்படும். ஸோ மறக்காமல் நீங்கள் மகர ராசி நேயர்களாக இருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்து பாருங்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் ராசியில் இருந்து 3வது வீட்டில் ராகு இருப்பதால் இந்த 7 நாட்களில் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும். மேலும் இந்த 7 நாட்களில் நீங்கள் எதிலுமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டுங்க. அவசரப்பட்டு எவருக்குமே எந்த வாக்குறுதியும் தர வேண்டாம். பொருளாதார நிலையை பொறுத்தவரையில் உங்களுக்கு பொருளாதார நிலை சுமாராக தான் இருக்கும். வெளியிடங்களுக்கு செல்லும் போது எச்சரிக்கையோடு இருப்பது நல்லதுங்க. மேலும் உங்களுடைய சகோதரர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி இடையில சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றிக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அலுவலகத்தில் பணி சுமைகள் அதிக அளவில் காணப்படும். இருந்தாலும் கூட அதற்கேற்ற சலுகைகளும் கிடைப்பதில் உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீங்க. மேலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்தில் இருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றவும் வாய்ப்பு உங்களுக்கு அதிக அளவில் இந்த 7 நாட்களில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகிறது, அவங்க என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு
மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ஆஞ்சநேயரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.